மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்வது குறித்தும் புதிய நபர்கள் இணைவது குறித்தும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ திமுக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய நமது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். இந்த திட்டத்தை பொறுத்தவரை புதிய விண்ணப்பதாரர்கள், புதிய ரேஷன் கார்டுதாரர்கள் ஒரு 15 லட்சத்துக்கு மேலே புதிய ரேஷன் கார்டுகள் வாங்கியிருக்காங்க. அவங்களும் விண்ணப்பிக்க தயாராக இருக்காங்க. இதற்குண்டான மேல்முறையீட்டு தேதியும் அந்த விண்ணப்பத்திற்கான டைமும் எப்போ தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த திட்டத்தில் செயல்படுத்துவதில் தமிழக அரசின் சிறப்பு திட்ட செயலகத்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அரசு அறிவித்த தகுதி பட்டியலுக்குள்ளே வந்து நிராகரிக்கப்பட்ட அனைவருக்கும் தேர்தலுக்கு பின்னாடி பயனாளர்கள் பட்டியல் இணைக்கப்படுவார்கள் என கூறியிருக்காரு. எனவே ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் அதன் பிறகு இதற்குண்டான அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எப்போ என்னன்றது ஃபுல் டீட்டெயில் சொல்லிடலாம். திருவண்ணாமலை மாவட்டம் இறையூர் பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் சிறு குறைபாடுகள் இருக்குது, நான் மறுக்கலை, எதிர்பார்த்த வீட்டில் இருப்பவர்களுக்கு வந்துவிட்டது, அதே மாதிரி சிலருக்கு வரலை, பக்கத்து வீட்டுக்காரருக்கு வந்துவிட்டது, எனக்கு வரவில்லை என்று சொல்லலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைத்து பேருக்கும் கட்டாயம் 1000 ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். தேர்தலுக்கு பிறகு கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதற்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ மேல்முறையீடு பண்ணணும் இந்த மாதிரிலாம் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ஜூன் 4ஆம் தேதிக்கு மேலே இதற்குண்டான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என்ற அறிவிப்பை இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மேலும் புதிய தகவல் மற்றும் புதிய செய்திகளோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.